Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சியை நடத்தும் திமுகவுக்கும் அதன் அரசியல் வாழ்க்கைக்கும் பெண்களே முடிவு கட்டுவார்கள் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூறியுள்ளார். 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தவேகவுக்கும் தான் போட்டி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. காலை 10 மணிக்கு கூட்டம் தொடங்கிய நிலையில் இதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் 2150 பேர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விஜயின் பெற்றோர் சந்திரசேகர், ஷோபா பங்கேற்றனர். பொதுக்குழுவில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் பேசிய தவேக தலைவர் விஜயின் பேச்சு ஆரம்பம் முதலே ஆவேச வீச்சுடன் இருந்தது. கதறல் சத்தம் எப்படி இருக்கு? அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும். தனது உரையின் போது அடுக்குமொழியில் பிரதமர் மோடியை விஜய் விமர்சித்தார். ஏன் ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? தமிழ்நாட்டில இருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லயும் கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். பாரதிய ஜனதா பாசிச ஆட்சி என்றால் திமுகவும் பாசிசம் தான் என்று காட்டமாக கூறிய விஜய் மன்னராட்சி நடைபெறுவதாக கடுமையாக விமர்சித்தார். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, ஒன்றியத்துல பாஜக ஆட்சிய ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. வழக்கமாக பொதுக்குழு கூட்டம் என்றால் இதில் பங்கேற்பவர்கள் கையெழுத்திட்டு தங்கள் வருகையை பதிவு செய்வார்கள். அந்த ஆண்டின் வரவு செலவு கணக்கு விவரங்களை கட்சியின் பொருளாளர் வெளியிடுவார். ஆனால் அத்தகைய செயல்கள் எதுவும் தவேக பொதுக்குழு கூட்டத்தில் வெளியிடப்படவில்லை. பொதுக்குழு கூட்டம் முடிந்த பின் பெற்றோரை வழி அனுப்பி வைத்துவிட்டு கட்சி நிர்வாகிகளுடன் அமர்ந்து விருந்து சாப்பிட்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சந்தானம், முருகேசன், சுரேஷ்குமார் மற்றும் ராஜ்குமார். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கக்கூடாது, இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு பொது வாக்கெடுப்பே ஒரே தீர்வு என்பன உள்ளிட்ட 17 தீர்மானங்கள் தவேக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்த தீர்மானங்களை தற்பொழுது பார்க்கலாம். கொள்கை தலைவர்களின் வழியே பயணிப்போம், தலைவருக்கே முழு அதிகாரம். கழக புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும். கட்சிக்காக அயராது பாடுபட்டு மறைந்த செயல் வீரர்களுக்கு இரங்கல். இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வக்பு சட்டத்திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும். மீனவர் போராட்டத்திற்கு ஆதரவு மற்றும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கக்கூடாது, இருமொழி கொள்கையில் உறுதி. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லை. மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் தேவை. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணமான கையாலாகா திமுக அரசுக்கு கண்டனம். டாஸ்மாகின் 1000 கோடி ரூபாய் முறைகேடு விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். சமூக நீதியை நிலைநிறுத்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்த வேண்டும். இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு பொது வாக்கெடுப்பே ஒரே தீர்வு. பன்னாட்டு அரங்கிற்கு தந்தை பெரியாரின் பெயரை சூட்டுக. தவேக பொதுக்குழுவில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.
கட்சியின் முதல் மாநாடு போலவே தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்கூட்டத்திலும் அந்த கட்சியின் தலைவர் விஜய் சினிமா பாணியில் வசனங்களை பேசி அரங்கை அதர வைத்துள்ளார். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் சுமார் 15 நிமிடங்கள் தான் பேசினார். ஆனால் அவருக்கான வரவேற்பே அதிரடியான வசனமாக இருந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாவது பொதுக்கூட்டத்தில் உங்கள் முன்னால் உரையாற்ற இதோ வருகிறார் தலைவர். மாநாட்டுக்கும் பொதுக்குழு கூட்டத்துக்குமான இடைவெளியில் கதறல் எப்படி என்று விஜய் கேட்க அந்த அரங்கமே அதிர்ந்தது. கதறல் சத்தம் எப்படி இருக்கு? தொடக்கத்திலேயே திமுகவை குடும்ப அரசியல் என்று கோடிட்டு பேசினார் விஜய். அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும்? இதுவரை பெயரை குறிப்பிட்டு விஜய் பேசவில்லை என்ற விமர்சனங்கள் இருந்த நிலையில் முதலமைச்சர், பிரதமர் பெயர்களை விரிவாக சொல்லி காட்டமான வரிகளை பேசினார் விஜய். மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க உங்களுக்கும் மேல. மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, ஏன் ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? அப்பா என்று கூப்பிடுவதாக முதலமைச்சர் கூறியதையே அவருக்கான விமர்சனமாக பேசினார் விஜய். சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. விஜயின் உடல் மொழி ரசிகர்களாக இருந்து கட்சி நிர்வாகிகளாக மாறியவர்களை மீண்டும் ரசிகர்களாக மாற்றி உற்சாகமடைய வைத்தது. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். திமுக ஆட்சியில் தமிழக மக்கள் பல நன்மைகளை பெற்று வருவதை திசை திருப்ப பலரும் முயற்சித்து வருவதாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். திமுக மீது தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு இவ்வாறு பதிலளித்துள்ளார். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மக்கள் திமுக ஆட்சியிலே பல நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். இதை எப்படி திசை திருப்புவது, இதை எப்படி கெடுப்பது என்று தெரியாமல் தவறான குற்றச்சாட்டுகளை பலரும் சொல்வது போல விஜயும் சொல்கிறார் என்பதை தாண்டி வேறு பேசுவதற்கு ஒன்றுமில்லை. மன்னராட்சி கிடையாது. எதை சொல்கிறார்கள் என்ற தலைவர் கலைஞர் என்ன செய்தாரோ அவரை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். தளபதி மு.க. ஸ்டாலினை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். மக்கள் தேர்ந்தெடுப்பது மன்னராட்சி அல்ல, அதுதான் மக்களாட்சி. என்று எல்லா வகையிலுமே ஒரு சிறப்பான ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிற இந்த அரசை பார்த்து ஏதேனும் குறை சொல்லி இவர்கள் மீது கெட்ட பெயர் உண்டாக்கலாம் என்று நினைப்பவர்கள் ஏமாந்து போவார்கள். உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தை தமிழகத்தில் அறிமுகம் செய்து வைத்தது விஜய்தான் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கு முன்பு அதற்கான ஆதாரங்களுடன் விஜய் பேச வேண்டும் என்று தெரிவித்தார். இன்னைக்கு சகோதரர் விஜயாக இருக்கட்டும், அவர் கூட மேடையில பேசுறவங்களா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் என்பது வெறும் மைக் எடுத்து பேசிவிட்டு கை காட்டிட்டு போறது அரசியல் கிடையாதுங்கண்ணா. களத்துல நின்று வேலை பார்ப்பது அரசியல். சகோதரர் விஜய் அவர்களும் அவருக்கு கேள்வி கேட்டுக்கணும். ரெட் ஜெயின் படத்தை முதலாக குருவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சது யாரு? இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆதிக்கத்தில் இருக்குன்னா, உதயநிதி ஸ்டாலின் ஆதிக்கத்தில் இருக்குன்னா, ரெட் ஜெயின் மூவிக்கு தேங்காய் உடைச்சு பூஜை போட்டது யாரு? இன்னைக்கு டிவிகேல ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார், திமுகக்கு வேலை பார்த்தார் லாட்டரி பணத்தை வச்சு. திமுக இருந்து விசிகேக்கு தாவினார் லாட்டரி பணத்தை வச்சு. விசிகேல இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவி இருக்கார். அவரோட ஐடியா என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா. கட்சி ஆரம்பித்து ஒரு போராட்டத்தை கூட முன்னெடுக்காதவர்கள் போராட்டங்களையே வாழ்க்கையாக கொண்டுள்ள
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சிப்பது வேடிக்கையாக இருப்பதாக அந்த கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவித்துள்ளார். கடந்த 40 ஆண்டு காலமாக சிபிஎம் கட்சி மக்கள் பிரச்சனைக்காக போராடிட்டு வரதாகவும், ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் அவங்க மக்கள் பிரச்சனைக்காக போராடினா திமுக அரசு அவங்களை கைது பண்றாங்க அப்படின்னு திரு ஆதவர்ஜனா தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துங்க ஐயா? கட்சி ஆரம்பித்து ஒரு போராட்டம் கூட நடத்தாத ஒரு கட்சியினுடைய தலைவர் போராட்டத்தையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிற எங்களை போன்றவர்களை அல்லது எங்களை போன்ற கட்சியை பற்றி குற்றம் சாட்டுவது ரொம்ப வினோதமாக இருக்குது எங்களுக்கு. பாஜகவுக்கு எதிராக இருக்கிறதால தான் திமுகவுக்கு சிபிஎம் ஆதரவு தெரிவிச்சது. ஆனால் இன்னைக்கு பாஜக வளர்க்கறதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இது எந்த விதத்தில் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் திமுகவை ஆதரிக்கிறது மட்டும் இல்லை, நாடு தழுவிய அளவிலேயே பிஜேபிக்கு எதிரான ஒரு இடதுசாரி ஜனநாயக மாற்று அணியை உருவாக்குவதற்கு நாங்கள் நாடு தழுவிய அளவில் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பங்களிப்பை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.